அனைவருக்கும் வணக்கம். தி ஜேர்னி ஸ்பீக்ஸ் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயாவது திருச்சி விராலிமலை தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செஞ்சுருக்கீங்களா? அப்படி நீங்கள் பயணம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, சாலை ஓரமாக ஒரு தூரத்தில் ஒரு அமைதியான ஒரு அழகான இந்த கோயிலை உங்கள் கண்களுக்கு கண்டிப்பான முறையில் தென்பட்டு இருக்கும். அதுதான் அருள்மிகு நல்லாண்டவர் கோவில். இந்த கோவில் பற்றி நம்ப முடியாத பல அதிசயம் நிறைந்த தலமாக அங்கு வரும் பக்தர்களால் கூறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா? பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் வழிபட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசய மாற்றங்களை பகிர்ந்து வருகிறார்கள். அது என்னன்னு அப்படின்னா, இப்போ தீராத நோய் இருக்கு, அங்கே போய் வேண்டுதல் வச்சா நோய் பிரச்சனை தீருது. உங்களுக்கு கடன் பிரச்சனையா, நீண்ட நாள் பிரச்சனைக்கு தேவையான தீர்வு, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் தகராறா, நீங்க அங்கே போய் அமைதியான முறையில் ஸ்ரீ நல்லாண்டவர் பெயர்ல ஒரு வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா உடனே தீர்வு கிடைக்கிறதா அங்கே வரும் பக்தர்கள் அனைவராலும் நம்பப்படுகிறது. பழமையான இந்த கோவில் அழகாக காட்சியளிக்கிறது. சாலை ஓரத்தில் இருந்தாலும் உள்ளே சென்றவுடன் ஒரு வேறு உலகம் போல தோற்றம், நமக்கு அந்த ஆன்மீக உணர்வு ஏற்படும். இங்கு நீங்க தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் நல்லாண்டவர் அருள் விரைவாக கிட்டும் என்று உள்ளூர் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். பலர் கூறுவது என்னவென்றால், இங்கு வேண்டியது வெறுமனமே வேண்டுதல் அல்ல, நம்பிக்கையுடன் சொன்ன ஒரு வார்த்தை கூட நல்லாண்டவர் கேட்கிறார் என்றுதான் சொல்றாங்க. விராலிமலைக்கு செல்லும் வழியில் இருந்தாலும் அல்லது திருச்சிக்கு வரும் வழியில் இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் உங்கள் வாகனத்தை நிறுத்தி இந்த கோவிலை தரிசித்தால் மனதில் ஒரு விதமான அமைதி நிரம்பும். இது ஒரு சாதாரண சாலை ஒரு கோயில் அல்ல, பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைத்த ஒரு தலமாக கருதப்படுகிறது. அடுத்த முறை நீங்கள் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்தால் அருள்மிகு நல்லாண்டவர் கோயிலை தவறாமல் தரிசியுங்கள். நம்பிக்கையுடன் செல்வோர் வெறுமனமே திரும்ப மாட்டார்கள், அவர்கள் மனநிறைவுடன் திரும்புவார்கள். நல்லாண்டவர் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.